இப்போதான் பார்த்துருப்பீங்க மோகன் பகான் வந்து ACL 2 which is AFC Champions League 2 வித்ட்ரா பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொன்னதை AFC ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஈரானியன் கிளப் டிராக்டர் வந்து நான் வந்து டிராவல் பண்ண மாட்டோம், பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அந்த ஊர்ல. ஸோ எனக்கு ஒன்றும் புரியல, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு, இவ்வளோ மிசைல் லான்ச் இருக்கு, அவ்வளோ சேஃப்டி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த கேமை தூக்கி ஒரு நியூட்ரல் வென்யூல போட்டால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. ஏன்னா நிறைய கேம்ஸ் கண்ட்ரீஸ் தான் பார்த்துருக்கோம், இல்லை கண்ட்ரீஸ்க்கு வந்து டிராவலே பண்ண மாட்டாங்க பிகாஸ் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. மோகன் பகானுக்கு வந்து என்ன ஸ்பெஷலாக எக்ஸெப்ஷன் ரூல் போட்டானுங்கன்னு தெரியல. அந்த ஈரான்ல இவ்வளவு பிரச்சனைக்கு மீறி அவங்க அங்க போய் விளையாடணுமா? ரெண்டாவது வந்து அங்க நியூட்ரல் வென்யூல போட்டிருக்க முடியாது, ஒரு மேட்சை ரீஷெடியூல் பண்ணிருக்க முடியாது அந்த கேமை. நாட் ஒன்லி இந்த கேம் மட்டும் போல ACL 2 வந்து மோகன் பகான் போயிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, ஆல்ரெடி இந்தியாவோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏசியன் கிளப்ஸ் கோஎஃபிஷியன்ட் ரேங்கிங் இந்தியா வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. இதுல இது வேற, இதனால எவ்வளவு கீழே போகுமோ தெரியல. கேவலமா டிசிஷன் AFC 10. I don't know what's the next thing from here.